எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப வேண்டியவர் தான். எனக்கு 7 வருஷம் படிக்க வச்சவர் தான். என் கல்யாணத்துக்கு பம்பையிலிருந்து சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தவர் தான். 25 பவுன்ல செயின் போட்டவர் தான். எல்லாம் செய்தவர் தான். அதே எம்ஜிஆர நானும் சுபூர் ரகுமான் இடி மின்னல்னு பொழந்து கட்டணும் சபையில. ஆனா ஒரு நாள் சபாநாயகர் ரூம்ல அவர் வர்றார், கூட பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்தார். நானும் ரகுமான் கான குறுக்க போனோம். இவர் வந்தோடனே என் ஜட்டி இப்படி பிடிச்சார். டேய், உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னார். நான் அவர்கிட்ட பழகி இருக்க ரொம்ப நல்லா பேசலானே அப்படின்னு இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டே மேலே இழுத்து போனார். அவர் ரூமில் போய் உட்காந்து அப்படி கார்காலில் உட்கார்றார். எப்பவுமே ஒருத்தர் அட்டாக் பண்ணோன்னா நெஞ்சை தடவிட்டுவார். என்ன கேட்டார், ஏன் தரிமுருகன் அப்பா இறந்து போயிட்டாராம், அதை கூட சொல்லலை எனக்கு. ராமச்சந்திரன் அவ்வளோ கெட்டவனா போயிட்டானா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், எனக்கு 13 நாள் தேர்தலுக்கு போது தான் எங்கள் அப்பா செத்து போனார். உடனே அப்புறம் அப்படியே நிற்க மாட்டார் இப்போ அப்படின்னார். அப்போ நான் அப்படின்னார். அண்ணே, எல்லா உதவியும் பண்ணி என்னை படிக்க வச்சவர், நீங்கள் என்னை வாழ வைத்த தெய்வம் கலைஞர் என் தலைவர்னு அப்படியே தூக்கி அணைச்சிக்கிட்டார். டேய், நீ இவ்வளவு உறுதியா இருப்ப நான் எதிர்பார்க்கலடா. என் எதிரி கூட எனக்கு சமமா இல்லைன்னா அலட்சியப்படுத்துறவன் அது கிடக்கட்டும்.